ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் மேக்ஸ் சிம்பிளிஃபிகேஷன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 1/xோட எதை ஆட் பண்ணுறப்ப 1/xுடன் எதை கூட்டினால் எதை கூட்டுறப்ப நமக்கான ஆன்சர் வந்து எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இங்கே நமக்கு ஒன்று கூட்டுறோம்ல, அதுதான் என்னன்னு கேட்குறாங்க. எதை கூட்டினா எக்ஸுன்னு கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ 1/xோட ஏதோ ஒரு ஒய்யை கூட்டினா ஆன்சர் எக்ஸுன்னு கிடைக்குது. அப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா, இந்த ஒய்யை கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ ஒய்யை மட்டும் இங்கிட்டு வச்சுக்கிட்டு எக்ஸ் மைனஸ் 1/x, இந்த ப்ளஸ் 1/x இங்கேருந்து இங்கே கொண்டு வர்றப்போ மைனஸ் 1/xன்னு ஆயிடுது. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/x அப்படின்னு வருது. ஸோ ஆப்ஷன் டி தான் நமக்கான ஆன்சர். அதாவது இப்போ 1/xோட எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரை ஆட் பண்ணுறப்ப ஆன்சர் என்னன்னு கிடைக்கும், எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி தான் நமக்கான ஆன்சர். ஸோ செகண்ட் கொஸ்டின், த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதனுடைய வேல்யூ என்ன? ஸோ என்ன மேலே கொடுத்துருக்காங்கன்னா 6 + 6 + 6 + 6, இதுக்கு ஒரு ப்ராக்கெட் கொடுத்துட்டு டிவைடட் பை 6ன்னு கொடுத்துருக்காங்க. கீழே என்ன கொடுத்துருக்காங்க, 4 + 4 + 4 + 4ன்னு கொடுத்துட்டு இங்கே டிவைடட் பை 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே இருக்கிறதுக்கான அர்த்தம் என்ன, கீழே இருக்கிறதுக்கான அர்த்தம் என்ன நமக்கு தெரியணும். ஸோ அப்போ போர்டு மாஸ் ரூல் தான் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட், ஸோ அதுக்கப்புறம் தான் டிவிஷன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை தான் சால்வ் பண்ண போகிறோம். அப்போ இங்கே இருக்கிற ப்ராக்கெட்டை நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ இதுக்கு ப்ராக்கெட்டுக்குள்ளே அடிஷன் இருக்கா, அப்போ 4 தடவை 6 ஆட் பண்ணுறோம். 6 + 6 + 6 + 6, அப்போ 24ன்னு வரும். இப்போ டிவைடட் பை 6, இந்த ஆன்சரை தான் 6ஆல் டிவைட் பண்ணணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராக்கெட் கொடுக்கல. இந்த அப்போ டிவிஷன் தான் முதல்ல. ஏன்னா டிவிஷனுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன வருது, டிவிஷனுக்கு அப்புறம் தான் நமக்கு அடிஷன் வருது. டிவிஷனுக்கு அப்புறம் தான் அடிஷன் வருது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ இந்த 4 + 4 + 4 அப்படியே இருக்குது. ஆனால் இங்கே 4 டிவைடட் பை 4ன்னு போடுறேன். ப்ளஸ் 4 டிவைடட் பை 4, நமக்கான ஆன்சர் என்னன்னு கிடைக்குது, கீழே 4 + 4 + 4 ப்ளஸ் இதனுடைய ஆன்சர் என்னது 1. அப்போ மேலே வந்து 24 டிவைடட் பை 6 இருக்கா, இதனுடைய ஆன்சர் 4. கீழே வந்து 4 + 4 + 4 + 1 13. ஸோ ஆன்சர் என்னது 4/13. ஸோ ஃபஸ்ட்டு இது இங்கே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்ணுறேன், இங்கே டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறேன். ரீசன் என்ன அப்படின்னா இந்த ப்ராக்கெட் தான். ஸோ ரீசன் என்ன அப்படின்னா இந்த ப்ராக்கெட் தான். ஏன்னா போர்டு மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தான் இது சால்வ் பண்ணணும். ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதை தான் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் டிவிஷன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் தான் அடிஷன் பண்ணுறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணிவிட்டு அதை இங்கே டிவைட் பண்ணேன் நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணேன். ஸோ அதனால தான் ஆன்சர் நமக்கு 4/13 கிடச்சிருக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின், இஃப் ஏ ஸ்டார் பி, இது வந்து ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா என்னத்தை குறிக்குது அப்படின்னா ஏபி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி அப்படின்னு நம்ம எழுதணும்னு அர்த்தம். அதாவது இப்போ 1 ஸ்டார் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா மேலே இது ஏன்னு நம்ம எடுக்கணும், இது பின்னு எடுக்கணும். ஸோ அப்போ மேலே 1 × 2 டிவைடட் பை 1 + 2ன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதே இங்கே வந்து 3 ஸ்டார் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா மேலே 3 × 5 டிவைடட் பை 3 + 2 3 + 5 அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ அப்போ இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இங்கே 3 ஸ்டார் -1 அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதா சால்வ் பண்ணணும். எப்போயுமே ப்ராக்கெட், ஏன்னா போர்டு மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதா சால்வ் பண்ண போகிறேன். ஸோ இந்த 3 ஸ்டார் இதை அப்படியே வச்சுக்கிறேன். இதுக்குள்ளே ப்ராக்கெட் இந்த இதை நான் என்ன சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே வந்து இது ஏ இது பி. அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஸ்டார் பினா ஏ × பி டிவைடட் பை ஏ மைனஸ் பி. அப்போ ஃபஸ்ட்டு ஏ × பின்னு எழுதணும். அப்போ 3 × -1 டிவைடட் பை 3 + -1. ஏன்னா அங்கே பிங்கிறது என்னது -1ங்கிறது தான் பி. ஸோ அப்போ 3 ஸ்டார் மேலே என்ன வரும் நமக்கு ஆன்சர் -3ன்னு வரும். கீழே 3 - 1 ஆன்சர் 2ன்னு வரும். ஸோ இப்போ 3ங்கிறது ஏ, இந்த -3/2ங்கிறது பி, நடுவில் ஸ்டார் சிம்பிள் இருக்குது. அப்போ நமக்கு ஏ ஸ்டார் பின்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஏபி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி தானே. ஸோ அப்போ இந்த ஸ்டெப்புக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வரும் அப்படின்னா ஏ அப்படிங்கிறப்ப இங்கே 3, அடுத்து பி ஏ × பி தானே. அப்போ பிங்கிறது -3 டிவைடட் பை 2, கீழே என்ன கொடுத்துருக்காங்க ஏ ப்ளஸ் பி. அப்போ ஏங்கிறது 3
ப்ளஸ் ஆஃப் -3/2. அப்போ 3 × -3 -9/2ன்னு வரும் மேலே. கீழே 3 இங்கே எல்சிஎம் எடுத்தேன்னா 3 2s are 6 -3 / 2ன்னு வரும். இந்த 2வையும் இந்த 2வையும் கேன்சல் பண்ணலாம். மேலே -9ன்னு இருக்குது, கீழே 6 -3 என்னது 3. இதை திருப்பி கேன்சல் பண்ணேன்னா 3. ஸோ ஆன்சர் என்னது அப்போ -3. ஆன்சர் என்னது -3. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கான ஆன்சர். ஸோ இந்த சிம்பிளுக்கான இது வந்து ஏபி / a + bன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு இதை தான் சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் இதையும் இந்த டேர்மையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 4.9². ஸோ இது ஆக்சுவலாக பார்க்குறப்ப சிம்பிளாக தெரியும். என்ன அப்படின்னா 4.9 4.9 மல்டிப்ளிகேஷன் பண்ணுற 2 இது கிடைக்கிற ஆன்சரில் 2 ஸ்தானம் தள்ளி நான் புள்ளி வச்சா எனக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இப்படி பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இங்கே நம்ம படிக்கிறதே என்னது சிம்பிளிஃபிகேஷன். ஸோ சிம்பிளிஃபைடாக பண்ண கற்றுக்கணும். ஸோ அப்போ 4.9² நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா 5 - 0.1² எழுதலாம். அப்போ a - b² ஆகுது. அப்போ a² 25, இது a, இது -b² இருக்குது. அப்போ a² + b² -2ab வரும். அப்போ b² 0.1 × 0.1. அப்போ என்னென்னு வரும் a² + b² 1 × 1 1 தான். அப்படின்னா 2 இது தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 0.01ன்னு வரும். ஏன்னா இங்கே ஒரு 1 இங்கே ஒன்று அதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 0.01 தானே கிடைக்கும். ஸோ a² + b² -2 × a × b. இப்போ 25 + 0.01 -5 2s are 10 10 × 0.1 10 × 0.1 நமக்கான ஆன்சர் என்னன்னு கிடைக்கும்னா 1ன்னு கிடைக்கும். ஏன்னா இந்த ஒரு புள்ளிங்கிறது இங்கே தள்ளி புள்ளி வைக்கிறப்ப நமக்கு ஆன்சர் 1ன்னு கிடைக்கும். -1. அப்போ 25 - 1 24 + 0.01 நமக்கான ஆன்சர் என்னது 24.01. அப்போ ஆன்சர் என்னது நமக்கு 24.01. ஆப்ஷன் டி தான் நமக்கான ஆன்சர். ஸோ 4.9 × 4.9 மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் இதே தான் கிடைக்க போகுது. பட் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கொஞ்சம் சிம்பிளாக பண்ண போகிறோம். ஏன்னா 49 × 49 கொஞ்சம் பெருசாக போகும். அதுக்காக இப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ அடுத்த கொஸ்டின், இப்படியே போய்கிட்டே இருக்கிற இதில் இந்த சீரீஸில் அடுத்து என்ன டேர்ம் வரும்? ஸோ அவ்வளோதான் கேள்வி. ஃபஸ்ட்டு ஏன்னு கொடுத்துருக்காங்க, அடுத்து a² + 1. அப்போ என்னென்னா இதை ஸ்கொயர் ஃபஸ்ட்டு டேர்மை ஸ்கொயர் பண்ணணும் +1ன்னு பண்ணணும். அப்போ இதுக்கப்புறம் என்ன டேர்ம் கொடுத்துருக்காங்கன்னா a² + 1² + 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ செகண்ட் டேர்மை ஸ்கொயர் பண்ணணும் +1 பண்ணியிருக்காங்க. செகண்ட் டேர்மை நேரடியாக ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, அதோட +1 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு அடுத்த டேர்ம் என்ன வரும்? தேர்டு டேர்மை ஸ்கொயர் பண்ணுறோம் +1 ஆட் பண்ணுறோம். அப்போ தேர்டு டேர்மை அப்படியே எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு தேர்டு டேர்மை அப்படியே எழுதுகிறோம். இதை ஸ்கொயர்னு போடுறேன், +1ன்னு போடுறேன். ஸோ இதுக்குரிய ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, a² + 1² + 1 திருப்பி ஒரு ஹோல்², இங்கே +1. ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கான ஆன்சர். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு டேர்ம் அதாவது முந்தின இருக்கிற டேர்மை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, +1 போட்டிருக்காங்க. முந்தின இருக்கிற டேர்மை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, +1ன்னு போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்த கொஸ்டின் என்னென்னா இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே என்ன இருக்குது? 2² ⁻³ / 3² இருக்குது. ஸோ இப்போ இது வந்து ஸ்கொயர் ரூட் தானே, இது வந்து ஸ்கொயர் ரூட். அப்போ ஸ்கொயர் ரூட் உள்ள ஸ்கொயர் இருந்தால் கேன்சல் ஆயிரும். ஆனால் இங்கே க்யூப்னு இருக்குது. அப்போ நான் எப்படி இதை எழுத போகிறேன் அப்படின்னா 2⁻³ ⁻². இங்கே 3², இங்கே பிரச்சனை இல்லை, 3² ⁻² இருக்குது. ஸோ இதை ஏன் இப்படி எழுதலாம் அப்படின்னா a⁻b⁻c a⁻bcன்னு எழுதலாம். இதை திருப்பி இதை எப்படி எழுதலாம்? a⁻c⁻b எழுதலாம். ஏன்னா a⁻c⁻b திருப்பி a⁻bc தானே வரப்போகுது. ஸோ a⁻b⁻c நம்ம எப்படி எழுதிக்கலாம்? a⁻c⁻b எழுதலாம். இந்த பவரை மாற்றிக்கலாம், மாற்றினாலும் ஆன்சர் வந்து ஒரே ஆன்சர் தான் வரும். ஸோ அதனால் நம்ம பவரை மாற்றிக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ இந்த ஸ்கொயரு இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல், இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல். அப்போ 2⁻³ / 3² நமக்கு கிடச்சிருக்கும். அப்போ 2⁻³ 8, 3² 9. ஸோ ஆன்சர் 8/9. ஸோ பார்த்தோடனே நமக்கு இது ஸ்கொயர் ரூட்டுன்னு நமக்கு தெரிஞ்சவுடனே அப்போ ஸ்கொயர் உள்ளே இருக்கான்னு நம்ம கண்ணு தேடணும். அப்போ ஸ்கொயர் இருந்தால் தானே ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகி நமக்கு வெளியில் அந்த நம்பர் கிடைக்கும். அப்போ ஸ்கொயர் இருக்கிற மாதிரி நான் எழுதுனா எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான், அதுதான் நமக்குரிய அப்ரோச். அடுத்த கொஸ்டின், when x is equal to 25 the value of இப்படின்னு கொடுத்துட்டு இந்த இதனுடைய வேல்யூ கேட்குறாங்க, இந்த எக்ஸ்பிரஷனுடைய வேல்யூ கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 5x² + 10x
டிவைடட் பை, இது டிவைடட் பை நான் டிவைடட்னு எழுதிக்கிறேன், எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 5x² + 10x டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நான் முதல்ல எக்ஸை உடனே சப்ஸ்டியூட் பண்ணிடக்கூடாது 25ன்னு சொல்லி, ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, காமன் எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். இங்கே வந்து பார்த்தோன்னே தெரியுது 5xஐ காமனாக எடுக்கலாம். 5xஐ காமனாக எடுத்தேன் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு வரும். ஏன்னா இப்போ 5x இன்ட்டு எக்ஸ் என்ன வரும், 5x² கிடைக்கும். அதேமாதிரி 5x இன்ட்டு 2 என்ன கிடைக்கும், 10xன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 5x² + 10x கிடச்சிருச்சு. அப்போ 5xஐ காமனாக எடுத்தோம்னா உள்ள எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு இருக்குது, டினாமினேட்டர்லையும் எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு இருக்குது. இந்த எக்ஸ் ப்ளஸ் 2வும் இந்த எக்ஸ் ப்ளஸ் 2வும் கேன்சல் பண்ணால் 5x தான் ஆன்சர். இப்போ எக்ஸை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 5 × 25, ஏன்னா எக்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க 25ன்னு கொடுத்துருக்காங்க. 5 × 25 125 நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கான ஆன்சர் 125. இதை விட்டுப்புட்டு 5 × 25² + 10 × 25 டிவைடட் பை 25 + 2 இப்படி போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 25 ஸ்கொயர் பண்ணணும், அதுக்கப்புறம் 5 × 25² போடணும், திருப்பி 10 × 25 மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணணும், கீழே இங்கே 27 வந்துருக்கும், அதை வச்சு டிவைட் பண்ணணும், ரொம்ப லேட் ஆகும். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் தான் நமக்கான டாப்பிக்கு. நம்ம ஒரு எக்ஸ்பிரஷனை பார்த்தோன்னே காமனாக எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். இதே இது நம்ம இந்த இடத்துலையுமே நமக்கு தோணவே தோணாது. இப்போ நம்ம 25 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வெளியே காமனாக எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த மறந்துடுவோம். ஏன்னா கீழே வந்து 27 நமக்கு கிடச்சிருச்சா, அப்போ நம்ம என்னத்தை டிவைட் பண்ண போகிறோம், அப்போ காமனாக எடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி போயிடுவோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் இருக்கிறப்பயே எக்ஸ் நம்ம பார்த்தோன்னே கண்ணுக்கு தெரியணும். ஸோ எக்ஸ் இருக்கிறப்பயே நம்ம காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, லாக் பேஸில் 5 இருக்குது, 4 + log base 5 1/100ன்னு இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுமே காமன் பேஸ். ஸோ இப்போ லாக் ஒரு காமனான ஏன்னு இருந்துச்சு, இங்கே ஒரு சீன்னு ஒரு நம்பர் இருக்குது, இங்கேயும் காமனான ஒரு ஏன்னு இருக்குது, இங்கே பின்னு ஒரு நம்பர் இருக்குது. அப்படின்னா லாக் ஏ இன்ட்டு சிபின்னு எழுதலாம். அதாவது இந்த லாக் ஏவை காமன் எடுத்தால் சி ப்ளஸ் பின்னு இருக்கிறது சிபி மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். லாகை காமன் எடுக்கிறப்ப நடுவில் இருக்கிற ப்ளஸ் என்னவா மாறிடும், நடுவில் இருக்கிற ப்ளஸ் மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். ஸோ அப்போ லாக் 5 நான் எடுத்தேன் அப்படின்னா 4 × 1/100ன்னு வரும். ஏன்னா இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே எப்படி இங்கே சியையும் பியையும் மல்டிப்ளை பண்ணோமோ இங்கே 4 × 1/100 மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே 1/100 தானே இருக்குது. ஸோ இதுதான் ஏ, இதுதான் பி. ஏங்கிறது 4, இங்கே சி, அதாவது இப்போ நம்ம இந்த இதுபடி எடுத்துருக்கோம் அப்படின்னா சிங்கிறது இங்கே 4, பிங்கிறது 1/100 தான். ஸோ பிங்கிறது 1/100. ஸோ அப்போ பி × சி மல்டிப்ளை பண்ணுறப்ப 4 × 1/100. ஸோ லாக் 5 இதை நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா 25ன்னு வரும். இப்போ 1/25ன்னு இருக்குது. இப்போ இந்த 1/25 எனக்கு இப்போ 1/25ன்னு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒன்று தோணுது என்ன அப்படின்னா 25 நான் எப்படி எழுதலாம், 5² எழுதலாமா. இப்போ நான் ஏன் 5² எழுதுறேன் அப்படிங்கிறத அடுத்த ஸ்டெப்பில் புரிஞ்சிடும். ஸோ 1/5². அப்போ 1/5² எழுதுனா நான் அடுத்த ஸ்டெப்பில் எப்படி எழுதுவேன், லாக் ஆஃப் பேஸ் 5 பவர் -2ன்னு எழுதலாம். ஏன்னா 5 பவர் -2ங்கிறதுக்கான அர்த்தம் என்னது, 1/5². அதாவது a பவர் -b அப்படின்னு இருந்துச்சுன்னா 1/a பவரில் பின்னு கொண்டு வந்துடலாம்ல. ஸோ இதுதான். அப்போ 5 பவர் -2ங்கிறது எப்படி எழுதலாம், நம்ம 1/5²ன்னு எழுதலாம். இங்கே இருக்கிற மைனஸ் டினாமினேட்டருக்கு வர்றப்போ 1/ அப்படியே நம்ம டினாமினேட்டர் கொண்டு வந்துடுறப்ப அது வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ என்ன அப்படின்னா நமக்கு ஒன்று தெரியும், லாகுக்கு கீழே பேஸும் இந்த நம்பரும் சேமாக இருந்துச்சுன்னா இந்த பவரை முன்னாடி கொண்டு வந்துடலாம். ஸோ ஆக்சுவலாக பவர் இருந்தாலே முன்னாடி கொண்டு வந்துடலாம். ஸோ இங்கே மேலே இங்கே ஒரு நம்பருக்கு பவர் இருந்தால் முன்னாடி கொண்டு வந்துடலாம். ஆனால் இங்கே லாகு பேஸும் இந்த நம்பரும் சேமாக இருந்துச்சுன்னா அதனுடைய வேல்யூ வந்து +1. இப்போ நான் இந்த -2 முன்னாடி கொண்டு வந்துடுறேன். -2 லாக் ஆஃப் பேஸ் 5, இங்கேயும் 5. அப்போ இந்த லாக் பேஸ் 5 ஆன்சர் எனக்கு என்னது, +1 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ -2 × 1 -2 எனக்கான ஆன்சர் என்னது, -2. ஸோ ஆப்ஷன் சி தான் எனக்கான ஆன்சர். நான் என்ன செய்கிறேன், ஃபஸ்ட்டு இங்கே பேஸு சேமாக இருக்குது, அதனால் அதை காமனாக எடுக்கிறேன். அப்போ 4 இது வந்து மல்டிப்ளிகேஷன் வந்துடும். 4 × 1/100ன்னு மல்டிப்ளிகேஷன் வந்துருச்சு. அதை சிம்பிளிஃபை பண்ணால் 1/25ன்னு கிடைக்கிது. அப்போ இங்கேயும் 5, இது 5² நான் எழுதலாம்னு சொல்லிவிட்டு 5² எழுதுகிறேன். ஆனால் இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறதுனால நான் அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்கிறேன், இதை நியூமரேட்டருக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். ஏன் நியூமரேட்டருக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுறேன், ஏன்னா லாகு 5 பேஸில் இருக்கிற நம்பரும் இந்த நம்பரும் சேமாக இருந்தால் தான் என்னால் +1ன்னு போட முடியும். இங்கே ஆன்சரில் லாகுங்கிறதே இல்லை. அப்போ நான் 1ன்னு நான் கொண்டு வந்துட்டேன்.
ஏன்னா அந்த லாக் போயிருச்சுல. ஸோ அதனால இங்கே -2 முன்னாடி கொண்டு வந்துட்டு 5 லாக் பேஸில் 5 இங்கேயும் 5 அப்படின்னா அதை 1ன்னு நான் எடுத்துகிட்டு -2 × 1 -2ன்னு போட்டுட்டேன் ஆன்சரை. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா இதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4.59 × 1.8. இப்போ டிவிஷன் 3.6 + 5.4 ஆஃப் 1/9 - 1/5 இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் 4.59 இதை அப்படியே வச்சுக்கிறேன் × 1.8. இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனில் கொண்டு வரேன். அப்போ 1 / 3.6 டிவிஷனை மல்டிப்ளிகேஷன் கொண்டு வரப்போ 1 / 3.6 நம்ம போட்டுறணும். ஏன்னா டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் வர்றப்போ இங்கே பக்கத்தில் இருக்கிற நம்பர் கீழே வந்துடும், அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இப்போ 1.8 இப்போ 1.8 டிவைடட் பை 1.8 டிவைடட் பை 3.6 அப்படின்னாலே 1.8 டிவைடட் பை 3.6 தானே. ஸோ அதான் இங்கே டிவிஷன். இப்போ இங்கே கீழே டினாமினேட்டர் இருந்துச்சுல, ஸோ இதை தான் நான் இப்படி எழுதி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இதை நான் சால்வ் பண்ணணும். ஏன்னா போர்டு மாஸ் ரூல் படி நமக்கு என்ன தெரியும், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். ப்ராக்கெட் இந்த இடத்துல இல்லை, இந்த இதில் ப்ராக்கெட் இல்லை. அடுத்து ஆஃப். ஸோ ஆஃப்னா என்ன மீனிங், மல்டிப்ளிகேஷன் தான் அர்த்தம். ஸோ அப்போ 5.4 ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் 1 / 9 - 1/5 அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிற இந்த டேர்மை சால்வ் பண்ணுறேன். அப்போ 5.4 / 9 அப்படின்னா 6ன்னு போட்டோன்னா 54ன்னு வரும். ஆனால் இங்கே 5.4 இருக்குல்ல, அப்போ 0.6ன்னு வரும். ஸோ அப்போ 0.6ன்னு வரும். இப்போ 4.59 × 1.8 × 1 / 3.6 ப்ளஸ் 5.4 / 9 என்ன ஆன்சரு, 5.4 / 9 என்ன ஆன்சர்னா 0.6 - 1 / 5 இருக்கு. ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஆஃப், இங்கே ப்ராக்கெட் அதாவது இந்த ஆஃப் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆஃப் சாப்பிட்றேன். ப்ராக்கெட் இங்கே இல்லை, நானாக இங்கே போட்டது தான். நான் இந்த ப்ராக்கெட் வந்து நான் போட்டது தான். ஸோ ஃபஸ்ட்டு ஆஃப் இருக்கிறதுனால அந்த டேர்மை சால்வ் பண்ணேன். ஆஃப் சால்வ் பண்ணி முடிஞ்சாச்சு. ஸோ டிவிஷனை நான் மல்டிப்ளிகேஷனாக மாற்றிட்டேன். ஸோ அப்போ டிவிஷன் இப்போதைக்கு இல்லை. அப்போ இந்த டேர்மில் டிவிஷன் இல்லை. ஸோ அடுத்தது மல்டிப்ளிகேஷன் தானே நம்ம பார்க்கணும். அதனால் இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன், இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன். ஸோ அடுத்து இந்த டேர்ம் தான் சால்வ் பண்ணணும். அடுத்து இந்த 3 தான் சால்வ் பண்ண போகிறேன். அப்போ இங்கே 1 / 3.6ன்னு இருக்கா, இதை 3 டேபிளில் அடிக்கலாம். இப்போ இதை 3 டேபிளில் அடித்தேன் அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக 18 இங்கே 36, அதாவது 18 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 36. அப்போ இங்கே 1 இங்கே 2, இங்கே 1.8 இங்கே 3.6, 1.8 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3.6ன்னு வந்துருச்சு. ஸோ அப்போ இதையும் நான் டிவைட் பண்ணி இங்கே 2ன்னு நான் கொண்டு வந்துட்டேன். அப்புறம் 4.59 டிவைடட் பை 2, 4.59 டிவைடட் பை 2ன்னு கிடச்சிருக்கு. ப்ளஸ் 0.6 இந்த தான் அப்படி எழுதிக்கிறேன். ப்ளஸ் 0.6 - 1 / 5ன்னு இருக்குது. ஸோ இப்போ இதுக்குரிய எல்சிஎம் நான் எடுக்கிறேன். ஏன்னா 5 இங்கே 2ன்னு இருக்குது. ஸோ அதனால் நான் எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ எல்சிஎம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கேன்சல் கூட பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணலாம், இல்லைனா அப்படியே கூட நம்ம எல்சிஎம் முதல்ல எடுத்துருவோம். ஸோ கீழே 5க்கும் 2க்கும் எல்சிஎம் எடுத்தோன்னா 10ன்னு வரும். ஸோ அப்போ இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதை 10ஆலேயே மல்டிப்ளை பண்ணணும், இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4.59 × 5ன்னு நமக்கு கிடைக்கிது. என்னன்னு கிடைக்கிது, 5 ப்ளஸ் 0.6 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6ன்னு கிடச்சிரும். -1 × 2 2ன்னு கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன வரும் அப்படின்னா 4.59 × 5ன்னு கிடைக்கிது. ஸோ 4.59 × 5. இப்போ 4.59 × 10ன்னா என்னது, 45.9. இதை டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டேன்னா எனக்கு 4.59 × 5ன்னு கிடைக்கும். அது நான் 4.59 5ஆல் நான் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதில் நான் என்ன செய்கிறேன், 10ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணி விட்டுறேன். அப்போ 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, எனக்கு அதே ஆன்சர் தான் இங்கேயும் கிடைக்கும். அப்போ 2 புள்ளி வச்சிடணும். அப்போ 2னா இங்கே 4ன்னு வரும். இங்கே அப்போ 19, 9 2s are 18. அப்போ மீதி இங்கே 1 இருக்குது. அப்போ 10ன்னு வரும். அப்போ 5 2s are 10, 22.95, 22.95. இங்கே ப்ளஸ் 6 - 2னா ப்ளஸ் 4 டிவைடட் பை 10. அப்போ 22.95ன்னு இருக்குது. இதை நான் 4 ஆட் பண்ண இது கூடனா 26.95ன்னு வருது. இதை திருப்பி நான் 10ஆல் டிவைட் பண்ணினா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி போயிடும். ஸோ அப்போ 2.6
2.695 தான் எனக்குரிய ஆன்சர். 2.695 தான் எனக்குரிய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி தான் எனக்கான ஆன்சர். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஆஃப்னு இருக்குது. ஸோ அந்த ஆஃபை நான் சால்வ் பண்ணுறதுக்காக இதை ரெண்டையும் சால்வ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இங்கே டிவிஷனுங்கிறத மல்டிப்ளிகேஷனாக மாற்றிட்டு இந்த 3ஐயும் சால்வ் பண்ணுறேன். மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இந்த 3ஐயும் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் அடிஷனும் மைனஸும் தான் இருக்குது, சப்ராக்ஷன் தான் இருக்குது. ஸோ அடிஷன் சப்ராக்ஷனுக்காக நான் எல்சிஎம் எடுத்து அதை சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கான ஆன்சர் கிடச்சிருச்சு. அடுத்த கொஸ்டின் 45 இன்ட்டு கொஸ்டின் மார்க்கு 25%னா 25/100ன்னு போடணும். ஆஃப்னா என்னது, இன்ட்டுன்னு அர்த்தம். ஆஃபுங்கிறதுக்கான என்ன அர்த்தம், இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான் அர்த்தம். அப்போ இன்ட்டு 900 அப்படின்னு இருக்குது. ஸோ 25/100 இன்ட்டு 900, இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ 25 இன்ட்டு 9ன்னு ஆன்சர் கிடச்சிருச்சு. இந்த இதில் இருக்கிறதுக்கு என்ன இது வந்து என்ன வேல்யூன்னு கேட்குறாங்க. இதை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ 45 இன்ட்டு எக்ஸ் = 25/9ன்னு கிடச்சிருச்சு. ஸோ இதை 5ஆல் அடிச்சேன்னா இது 9, இது 5, இந்த 9ம் இந்த 9, அதாவது இந்த 9ம் இந்த 9ம் கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸுக்கான ஆன்சர் என்னன்னு கிடச்சிருச்சு, நமக்கு 5ன்னு கிடச்சிருச்சு. ஸோ ஆப்ஷன் சி, எக்ஸ் = 5. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 999 மேலே 995/999 இன்ட்டு 999. ஸோ ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். இது வந்து ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஸோ இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நம்ம நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னு என்ன செய்யணும், இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு 999 இன்ட்டு 999 மல்டிப்ளை பண்ணிவிட்டு ப்ளஸ் 995 ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 999ன்னு போடணும். பட் இதுக்கு பதிலாக நான் என்ன எழுதுகிறேன் அப்படின்னா 1000 - 4 டிவைடட் பை 999 அப்படின்னு நான் எழுதலாம். ஸோ அதை ஒரு எக்ஸாம்பிள், இதனுடைய ஆன்சர் இதுதான் வரும். ஸோ இதை நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். இப்போ 9 5/9 இருக்குது. இதை நான் எப்படி எழுதலாம்னா 10 - 4/9 எழுதலாம். இப்போ நான் எல்சிஎம் எடுத்தால் 90 - 4 டிவைடட் பை 9 வருமா. ஸோ 86/9. இதனா 9 9s are 81. அப்போ மீதி 5/9. ஸோ 10 - 4/9 9 எழுதலான்னு நமக்கு தெரிஞ்சிருச்சா. ஸோ அதே மாதிரி தான் இந்த இதை நான் இப்படி எழுதியிருக்கேன். 1000 - 4 டிவைடட் பை 999 எழுதியிருக்கேன். ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ 995 டிவைடட் பை 999 இருக்கா. ஸோ இதை வந்து இங்கே இதை ரெண்டையும் நான் சப்ட்ராக்ட் பண்ணேன். 999 995 என்ன நமக்கு ஆன்சர் வருது, 4ன்னு வருதா. ஸோ இதுக்கு அடுத்த நம்பர் 1000, இதுக்கு அடுத்த நம்பர் 1000 - 4/999. ஸோ இப்படி தான் இதை நான் எழுதினேன். ஸோ இப்போ 10, இப்போ இங்கே இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்னது, 4. ஸோ கீழே டினாமினேட்டரில் இருக்கிறது அந்த 9 அப்படியே போட்டுவிட்டேன். இங்கேயும் கீழே டினாமினேட்டரில் இருக்க 999 அப்படியே போட்டுக்கிட்டேன்னா இதுக்கு அடுத்த நம்பர் என்னது, 9க்கு அடுத்த நம்பர் என்னது, 10. ஸோ 10 - 4/9ன்னு எழுதினேன். ஸோ இந்த 1000 - 4/999 எழுதியிருக்கேன். ஸோ இன்ட்டு 999. ஸோ இந்த டேர்மை இப்படி எழுதிட்டேன். இன்ட்டு 999 இருக்கா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இது இன்ட்டு இதுன்னு வரும். ஸோ அப்போ 999 இங்கே 3 0 மைனஸ், ஏன்னா நடுவில் மைனஸ் இருக்கா, மைனஸ் இது இன்ட்டு இது போடுறப்ப 4/999 இன்ட்டு 999 வரும். ஸோ இந்த 999 இந்த 999 கேன்சல் பண்ணிட்டா 999 000 - 4 இதனுடைய வேல்யூ தான் நமக்குரிய ஆன்சர். 999 000 இதுலேருந்து 4 கழிச்சோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் என்னன்னு கிடைக்கும், 998996 அப்படின்னு கிடைக்கும். அதாவது இங்கே 8ன்னு வரும், இங்கே 10, திருப்பி 1 கடன் வாங்கினோம் 9, இங்கேயும் 9, இங்கே மட்டும் 10ன்னு வருமா. அப்போ 10 - 4 6, இங்கே 9 அப்படியே வரும், இங்கே இருக்கிற 8 அதுக்கப்புறம் 2 9 கீழே இறங்கிடும். ஸோ அப்போ 998996. ஸோ இதை நம்ம 999 × 999 மல்டிப்ளை பண்ணிவிட்டு ப்ளஸ் 995 ஆட் பண்ணி நம்ம வந்து நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் 999 மல்டிப்ளை பண்ணால் பெருசாக நம்ம காம்ப்ளெக்ஸாக தெரியும். ஸோ இதை நான் இப்படி எழுதிக்கிறேன். இதை வந்து 1000 - 4 டிவைடட் பை 999 எழுதிட்டேன் அப்படின்னா எனக்கு இதை ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிடுவேன். 999 × 1000 ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிடுவேன். அதோட இதை வந்து 4/999 வந்து நான் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு இந்த 999 இந்த 999 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இதிலேருந்து நான் -4 மட்டும் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அடுத்த கொஸ்டின், இஃப் 4x + 5y = 83 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. இன்னொரு ஈக்குவேஷன் எப்படி கொடுக்குறாங்கன்னா 3x / 2y = 21/22ன்னு கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து எக்ஸு
ஒய் மைனஸ் எக்ஸனுடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ முதல்ல நமக்கு என்ன தெரியணும், எக்ஸுக்கான வேல்யூ என்னன்னு தெரியணும், ஒய்க்கான வேல்யூ என்னன்னு தெரியணும், அப்புறம் தான் ஒய் மைனஸ் எக்ஸ் என்னன்னு வேல்யூ நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இதுவும் ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். ஸோ 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 2 வேரியபிள் கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சிடலாம். 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, 2 வேரியபிள் கொடுத்துருக்காங்கன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ 4x + 5y = 83. இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேன்சல் பண்ணலாம், 7 கேன்சல் பண்ணலாம், இங்கே 11 போகும். அப்போ x/y = 7/11 வருது. இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா 11x = 7y வரும். அப்போ 11x - 7y = 0 நான் எழுதிக்கலாமா? இதை நான் இங்கிட்டு கொண்டு வந்துட்டேன். அப்போ 11x - 7y = 0 நான் எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணி நான் வந்து எக்ஸோ ஒய்யோ ஏதோ ஒரு வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். அப்போ இதை நான் 1ன்னு எடுக்கிறேன், இதை நான் 2ன்னு எடுக்கிறேன். ஸோ இதை நான் 1 என்னவால் மல்டிப்ளை பண்ணுறேன், 1 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், 2 5ஆல் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கான ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா, இதனுடைய இந்த 1வது ஈக்குவேஷன் எப்படி மாறிடும், 4 7s are 28x + 5 × 7 35y = 83 × 7 மல்டிப்ளை பண்ண அப்படியே வச்சுக்கிறேன். இங்கே 11 × 5 55x - 7 5s are 35y = 0 × 5 என்னது 0 தான் வரப்போகுது. ஸோ இப்போ ஆட் பண்ணால் இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இப்போ 28 + 55 28 + 55 என்ன 13னா மிச்சம் 1 83xன்னு கிடைக்கிது. ஸோ 83x = இது ரெண்டு ஆட் பண்ணால் 83 × 7. ஸோ இந்த 83 இந்த 83 கேன்சல் பண்ணால் x = 7ன்னு எனக்கு கிடச்சிருச்சு. x = என்னன்னு கிடச்சிருச்சு, 7ன்னு கிடச்சிருச்சு. நான் ஏன் இங்கே மல்டிப்ளை பண்ணாமல் வச்சேன் அப்படின்னா ஏதாவது கேன்சல் ஆகுமான்னு பார்க்கறதுக்காக தான் மல்டிப்ளை பண்ணாமல் வச்சுருந்தேன். ஏன்னா 83 × 7 பண்ணிவிட்டு திருப்பி அதை டிவைட் பண்ணேன்னா எனக்கு பெருசாக போகும். ஸோ இப்படிலாம் கண்டுபிடிக்கிறப்ப நம்ம மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கேன்சல் ஆகுமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ x = 7 எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ x = 7 இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ 4 × 7 + 5y = 83. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனில் கூட சப்ஸ்டிட் பண்ணால் இன்னும் நமக்கு சிம்பிளாகவே கிடைக்கும். ஏன்னா 11 × 7 -7y = 0ன்னு இருக்கா, ஏன்னா இங்கே 83லாம் இருக்குது. ஸோ இங்கே 0ன்னு போயிடுச்சுன்னா 11 × 7 77, இந்த 7y அங்கிட்டு போனால் +7y, இந்த 7 ஆயிடுச்சுன்னா 11. ஸோ y = 11ன்னு கிடச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் கிடச்சிருக்கும். ஆனால் இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எனக்கு பார்க்க சிம்பிளாக இருந்ததுனால நான் அதில் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். ஸோ x = 7, y = 11. நமக்கு கேட்குறது என்னது, y - x தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ yங்கிறது 11, xங்கிறது 7. அப்போ 11ல் 7 போச்சுன்னா ஆன்சர் 4. ஆன்சர் 4, ஆப்ஷன் பி தான் நமக்குரிய ஆன்சர். 2 ஈக்குவேஷன் இருக்குது, அதுலேருந்து xy கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறம் y - x என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் மாதிரி, இது ஈக்குவேஷனை கரெக்டாக கொடுத்துட்டாங்க. இந்த செகண்ட் இது வந்து இப்படி கொடுத்துருக்காங்க டிவிஷனில். நான் டிவிஷனில் கொடுத்ததை எனக்கு ஏற்ற மாதிரி நான் கேன்சல் பண்ணிவிட்டு ஈக்குவேஷனாக மாற்றிக்கிறேன், எனக்கான ஆன்சர் கிடச்சிருச்சு. அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய மதிப்பு என்ன, இதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நான் தான் இந்த ஃபஸ்ட்டு டேர்மை மட்டும் எடுத்துக்கிறேன், √9 - √8. இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு ஸ்கொயர் ரூட், ஆக்சுவலாக இந்த ஸ்கொயர் ரூட் இதோட முடிஞ்சிச்சு, அதாவது 1/√9 - √8. இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் மேலேயும் கீழேயும் காஞ்சுகேட் எடுக்கிறேன். ஸோ அப்போ மேலே √9 + √8ன்னு வருமா, கீழே √9 - √8 × √9 + √8 மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இப்போ மேலே √9 + √8 இருக்குது, கீழே இது a இது b இது a இது b, a - b × a + b ஃபார்மில் இருக்குது. அப்போ a² - b² நான் எழுதிக்கலாம். இப்போ a² √9, அதை ஸ்கொயர் பண்ணோம்னா 9ன்னு கிடைக்கும். -b² √8 ஸ்கொயர் பண்ணால் 8ன்னு கிடைக்கும். அப்போ எனக்கான ஆன்சர் √9 + √8 / 1. கீழே 1 போட்டாலும் ஒன்று தான், போடாட்டி ஒன்று தான். அப்போ √9 + √8ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இதனுடைய வேல்யூ √9 + √8. இப்போ அதே மாதிரி தானே இங்கேயும் இருக்குது, இங்கே 9 அதுக்கு அடுத்த நம்பர் 8, இங்கே 8 அதுக்கு அடுத்த நம்பர் 7. ஸோ அப்போ இதுக்கும் நான் காஞ்சுகேட் எடுத்தேன் அப்படின்னா இங்கே மைனஸ் நடுவில் இருக்குது, அந்த மைனஸ் நான் அப்படியே போட்டுட்டு இதுக்கு நான் காஞ்சுகேட் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கும், √8 + √7. ஏன்னா இங்கே 9 அப்படியே போடுது, கீழே 8 அப்படியே வந்துருச்சு, இங்கே மைனஸ் இருக்கிறது மேலே ப்ளஸ்ன்னு வருது. நம்ம காஞ்சுகேட் எடுத்ததுக்கப்புறம் ஆன்சர் என்ன வருது, ப்ளஸ்ன்னு வருது. இங்கே அப்போ மைனஸ் இருக்கிறது இங்கேயும் ப்ளஸ்ன்னு வரும். √8
அப்படியே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 இங்கே 9ம் 8 அப்படியே வந்துச்சா இங்கேயும் 7 8ம் 7 அப்படியே வரும். ஸோ ப்ளஸ் இந்த தேர்டு டேர்ம் பார்க்குறேன். அப்போ தேர்டு டேர்முக்கான ஆன்சர் எனக்கு என்னென்னு கிடைக்கும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6ன்னு கிடைக்கும். நம்ம ஒரு டேர்முக்கும் காஞ்சுகேட் எடுத்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதே ஃபார்மெட்டில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு டேர்மில் 9 8ன்னு இருக்கிற இடத்துல இங்கே நம்ம அடுத்தது என்னென்னு போட போகிறோம்? 8 7ன்னு போடுவோம். அடுத்து என்னென்னு போட போகிறோம்? 7 6ன்னு போடுவோம். ஸோ அதே மாதிரி தான் அடுத்து மைனஸ்ன்னு இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குது? மைனஸ். இந்த ப்ளஸ் மைனஸ் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். அப்போ இந்த டேர்ம் 1 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 இதனுடைய வேல்யூ எனக்கு என்னென்னு கிடச்சிருக்கும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5ன்னு கிடச்சிருக்கும். ப்ளஸ் இப்போ இந்த டேர்ம் 1 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 மைனஸ் 1 by மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ங்கிறதுக்குரிய வேல்யூ என்னென்னு கிடச்சிருக்கும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ன்னு கிடச்சிருக்கும். இப்போ இதை நான் சால்வ் பண்ணால் போதும். இந்த ப்ளஸ் ரூட் 8ம் மைனஸ் ரூட் 8ம் கேன்சல் ஆயிருமா? அதே மாதிரி இங்கே ப்ளஸ் ரூட் 6ம் மைனஸ் ரூட் 6ம் கேன்சல் ஆயிருமா? இங்கே மைனஸ் தானே இருந்துச்சு. அப்போ இந்த மைனஸ் இங்கே உள்ளே போகிறப்ப மைனஸ் ரூட் 7 வருமா? அப்போ மைனஸ் ரூட் 7 இந்த ப்ளஸ் ரூட் 7 கேன்சல் ஆயிருமா? அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் தானே இருக்குது. இங்கே மைனஸ் ரூட் 5 ஆகுமா? இந்த மைனஸ் ரூட் 5 இந்த ப்ளஸ் ரூட் 5 கேன்சல் ஆயிருமா? அப்போ ஆன்சர் நமக்கு என்னன்னு இருக்குது? மீதி மிஞ்சின டேர்ம் என்னது? ஃபஸ்ட்டு டேர்மில் இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 இருக்கா, அதை அப்படியே எழுதிக்கிறேன். இங்கே ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இருக்கா, அதையும் அப்படியே எழுதிக்கிறேன். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 3 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ங்கிறது 2. அப்போ ஆன்சர் எனக்கு என்னென்னு கிடைக்கிது? 5ன்னு கிடைக்கிது. ஆன்சர் என்னென்னு கிடைக்கிது? 5ன்னு கிடைக்கிது. ஸோ ஆப்ஷன் டி தான் நமக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி தான் நமக்கான ஆன்சர். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்? இந்த டேர்மை காஞ்சுகேட் எடுத்தேன். அப்போ எனக்கு ஆன்சர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8ன்னு கிடச்சிச்சு. அதே மாதிரி எல்லா டேர்முக்கும் ஃபஸ்ட்டு பெரிய நம்பர், நடுவில் ப்ளஸ், அடுத்து சின்ன நம்பர் ஸ்கொயர் ரூட், இதுதான் கிடைக்க போகுது. நடுவில் இந்த மைனஸை அப்படியே போடுறேன். அப்போ இது ப்ராக்கெட்டில் இருக்குது. அடுத்து ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6ன்னு இருக்குது. இப்போ இங்கே மைனஸ், ஏன்னா இங்கே நமக்குள்ள மைனஸ் இருக்கா, அந்த மைனஸ் இந்த அப்படியே கொண்டு வந்துடுறேன். அப்போ திருப்பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5ன்னு கிடைக்கும். ப்ளஸ் திருப்பி இங்கே ப்ளஸ் தானே இருக்கனால ப்ளஸ்ன்னு போடுறேன். ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ன்னு எனக்கு கிடைக்கும். ஒவ்வொரு டேர்முக்கும் காஞ்சுகேட் எடுத்தால் இந்த ஆன்சர் கிடைக்கிது. இங்கே மைனஸ் நான் உள்ளே கொண்டு போகிறப்ப என்ன கிடைக்கிது? மைனஸ் ரூட் 8 மைனஸ் ரூட் 7 இருக்குது. இங்கே ஏற்கனவே ப்ளஸ் இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கிறேன். இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போய் எழுதிக்கிறேன். ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6. இந்த மைனஸை உள்ளே கொண்டு போய் எழுதிக்கிறேன். மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5. இங்கே ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ அப்படியே எழுதிக்கலாம். ப்ளஸ் 5 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ன்னு இருக்குது. இந்த ப்ளஸ் ரூட் 8ம் மைனஸ் ரூட் 8ம் கேன்சல், மைனஸ் ரூட் 7ம் ப்ளஸ் ரூட் 7ம் கேன்சல், மைனஸ் ரூட் 6ம் மைனஸ் ப்ளஸ் ரூட் 6ம் கேன்சல். அதேமாதிரி இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5ம் கேன்சல் ஆயிரும். மீதி என்னன்னு இருக்குது? இந்த 2 டேர்ம் இருக்குது. அப்போ இந்த 2 டேர்முக்குரிய வேல்யூ ஆன்சர் எனக்கு 5ன்னு கிடச்சிச்சு. நான் ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுக்கிறேன். 9 எடுத்தால் 3, 4 எடுத்தால் 2. அப்போ ஆன்சர் எனக்கு என்னென்னு கிடச்சிருச்சு? 5ன்னு கிடச்சிருச்சு. ஸோ அடுத்த கொஸ்டின் 63%. சதவீதம்னா என்னென்னு போடணும்? டிவைடட் பை 100. ஆஃப்னா என்ன அர்த்தம்? இன்ட்டுன்னு அர்த்தம். இன்ட்டு 3 4/7. இதை மிக்சடு ஃப்ராக்ஷனை நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றுறேன். அப்போ 63/100 இன்ட்டு 7 3s are 21 + 4 25 டிவைடட் பை 7. அப்போ இங்கே 7ஆல் டிவைட் பண்ணால் என்னென்னு வரும்? 9 7s are 63ன்னு வரும். இதை 25ஆல் கேன்சல் பண்ணால் 4ன்னு வரும். ஸோ ஆன்சர் 9/4. ஆனால் இங்கே 9/4ன்னு இல்லை. அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். அப்போ 2 4 8 மீதி 1 புள்ளி வச்சுட்டேன் அப்படின்னா 0 போட்டுக்கிறேன். 2 4 8 திருப்பி 2 திருப்பி 0 அப்படின்னா 5 4s are 20. அப்போ ஆன்சர் 2.25. ஆன்சர் என்னது? 2.25. ஆப்ஷன் ஏ தான் எனக்குரிய ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 2x is equal to cube root of 32 அப்படின்னா எக்ஸினுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த 32 நான் முதல்ல ரூட் எடுக்க ட்ரை பண்ணுறேன். அப்போ ரூட் எடுத்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது நான் ஃபஸ்ட்டு எல்சிஎம் பார்க்கறதுக்கு நான் ரூட் எடுக்கிறேன். அப்போ 1 × 2 2, அப்போ 16 வரும். அடுத்து 2ன்னு போட்டேன்னா 8 2 16, திருப்பி 2னா 4, திருப்பி 2னா 2 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ அப்போ எனக்கு மொத்தம் 5 2 இருக்குது. ஸோ இதை நான் எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் ரூட் க்யூப் ரூட் ஆஃப் 3ல் எனக்கு மொத்தம் எத்தனை 2 இருக்குன்னா 5 2 இருக்குது. அப்போ 2^5 எழுதலாமா? இப்போ 2^5 இந்த க்யூப் ரூட்டுன்னு இருக்குது. அப்போ 2^5/3 எழுதலாமா? 2x நான் அப்படியே வச்சுக்கிறேன், எதுவுமே செய்யலை. இங்கே 2^5 க்யூப் ரூட்டுங்கிறது ஆக்சுவலாக 2^1/3 அப்படிங்கிறது தான் க்யூப் ரூட் ஆஃப் 2ஓட வேல்யூவா? அதாவது இங்கே க்யூப் ரூட் அப்படின்னு உள்ள என்ன நம்பர் இருந்தாலும் x⁻1/3 நான் எழுதுவேன். ஏன்னா க்யூப் ரூட் இங்கே எப்படி எழுதலாம்? 1/3 ஃப்ராக்ஷனில் எழுதலாமா? அப்போ இங்கே க்யூப் ரூட் இருக்குது, இங்கே ஏனிக்கனே 2^5 இருக்குது. அப்போ க்யூப் ரூட் ஆஃப் 2^5 நான் எப்படி எழுதலாம்?
2^5 ஹோல் பவர் 1/3ன்னு எழுதலாம். அப்போ இதை ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா 2^5/3ன்னு வரும். ஏன்னா a/b ஹோல் பவர் சிங்கிறதுக்குள்ள வேல்யூ என்ன அர்த்தம், a/bcன்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ அதனால் 2^5 × 1/3னா 2^5/3. அப்போ இந்த காமனாக 2 தான் பேஸில் இருக்குது. பவரில் என்ன இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே 5/3 இருக்குது. அப்போ இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னா 5/3 தான் இதற்குரிய ஆன்சர். இதற்குரிய ஆன்சர் என்னது, 5/3 தான் இதற்குரிய ஆன்சர். ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், a + b + c வேல்யூ 13 சொல்லிட்டாங்க. a² + b² + c² வேல்யூ 69 அதையும் கொடுத்துருக்காங்க. அப்போ ab + bc + ca கூடிய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ a + b + c நான் ஸ்கொயர் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ a + b + c எனக்கு ஹோல் ஸ்கொயர் இதனுடைய ஃபார்முலா எனக்கு தெரியலை. நான் என்ன பண்ணலாம், எனக்கு a + b உடைய a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும். a² + b² + 2ab தெரியும். இப்போ நான் அந்த a + bன்னு இருக்கா, இதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த பிங்கிறத நான் கேபிட்டல் பின்னு எடுக்கிறேன். ஸோ அப்போ இந்த a + b ஹோல் ஸ்கொயர்னு போடலாமா. இப்போ ஏக்கு பதிலாக என்ன வரும், a + b ஹோல் ஸ்கொயர்னு வரும். a + b நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். இந்த ஃபார்முலாவை நான் எப்படி மாடிஃபை பண்ணுறேன், இந்த ஃபார்முலாவை இந்த கேபிட்டல் பின்னு நான் எழுதிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இப்படி கிடைக்குமா, a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இப்படி இருக்குமா. அப்போ இந்த a + b நான் கேபிட்டல் ஏன்னு எடுக்கிறேன், c கேபிட்டல் பின்னு எடுக்கிறேன். அப்போ a² + b² + 2 × ab அப்படின்னு கிடச்சிருக்கா. இதை இப்போ நான் a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கா, இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். a² + b² + 2ab + இந்த c² அப்படியே எழுதிக்கிறேன், ப்ளஸ் 2 × இந்த c மட்டும் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ 2 × ac + bcன்னு இருக்குது. இப்போ a² + b² இந்த ரெண்டு டேர்மே அப்படியே எழுதிக்கிறேன். இந்த c² முதல் எழுதிக்கிறேன், ப்ளஸ் c² ப்ளஸ் 2 காமனாக எடுத்தேன்னா இங்கே ab இருக்குது, இங்கே ac இருக்குது, இங்கே bc இருக்குது. அப்போ ab + ac + bc. ஸோ அப்போ a + b + c ஹோல் ஸ்கொயர், a + b + c ஹோல் ஸ்கொயருக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்னன்னு கிடைக்கும், நமக்கு இப்படி ஒரு வேல்யூ கிடைக்கும். எனக்கு இது தெரியலை, அதனால் நான் எப்படி எடுத்துக்கிறேன், a + b ஏன்னு கேபிட்டல் ஏன்னு எடுத்து, பியை வந்து கேபிட்டல் பின்னு, சியை வந்து கேபிட்டல் பின்னு எடுத்து அப்படி அதை முதல்ல எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் a + b ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நான் காமனாக எடுத்தேன், எனக்கு இந்த ஃபார்முலா கிடச்சிருச்சு. ஸோ அப்போ ஃபார்முலா என்னது அப்படின்னா, a + b + c ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது, a² + b² + c² + 2 × ab + ac + bc. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போ நான் இதில் போய் எனக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எனக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன், சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா எனக்கு தேவையான ஆன்சர் எனக்கு கிடச்சிரும். ஸோ நான் இதை எதுக்கு எழுதி காமிச்சேன் அப்படின்னா, a + b + c ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியலை அப்படின்னா எப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாங்கிறது எழுதி காமிச்சேன். ஸோ அப்போ a + b + c இதை நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். a + b + c என்னன்னு கொடுத்துருக்காங்க, 13. அப்போ 13² = a² + b² + c². இந்த டேர்மோட வேல்யூ கொடுத்துட்டாங்களா, 69 ப்ளஸ் 2 × இந்த டேர்ம். இப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 13² 169, இங்கே 69 + 2x அப்படின்னு இருக்குது, ப்ளஸ் 2x அப்படின்னு இருக்குது. இதை நான் முதல்ல மைனஸ் பண்ணுறேன். அப்போ 169 - 69 100 = 2x அப்படின்னா எக்ஸனுடைய வேல்யூ என்னது, 50. ஏன்னா கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ x = 50 எனக்குரிய ஆன்சர். ஏன்னா எக்ஸ் தானே, எக்ஸ் நான் என்ன எடுத்தேன், ab + ac + bc. இதை நான் பொழுதுனைக்கு எழுதிக்கிட்டே இருக்க முடியாதுங்கிறதுக்காக சும்மா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு தானே கேட்குறாங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, 50. ஆப்ஷன் பி தான் எனக்குரிய ஆன்சர். அடுத்த கொஸ்டின், √ 4096 4096 வேல்யூ 64 கொடுத்துட்டாங்க. அப்போ இதை மூணையும் ஆட் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்கும், அதுதான் கேள்வி. இப்போ 4096 ஸ்கொயர் ரூட் 64. அப்போ இதுக்கு பதிலாக நான் 64 சப்ஸ்டியூட் பண்ணலாமா. இப்போ இதை நான் எப்படி எழுதிக்கிறேன், 4096 என்ன கொடுத்துருக்காங்க, 40.96 தானே கொடுத்துருக்காங்க. இந்த 40.96 நான் எப்படி எழுதலாம், 40.96 எப்படி எழுதலாம், 4096 ÷ 100ன்னு எழுதலாமா. ÷ 100னா 2 ஸ்தானத்துக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். அப்போ 4096 கிடச்சிரும். இப்போ ப்ளஸ் √ 4096 ÷ 100 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். அடுத்து ப்ளஸ். இப்போ இந்த டேர்ம் எப்படி எழுதலாம், 4096 / இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்தால் 100ன்னு போட்டேன். இங்கே எத்தனை, 6 ஸ்தானத்துக்கு முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போ 1 2 3 4 5 6 முட்டை போட்டுக்கணும். ஸோ 6 0 போட்டுட்டு நான் ஸ்கொயர் ரூட் போட போகிறேன். ஸோ அப்போ இதுக்குரிய வேல்யூ 4096 /
கீழே 6 முட்டை போடணும். 6 ஜீரோ போட்டுட்டேன். ஸோ அடுத்து இப்போ நான் 64ன்னு எனக்கு கிடச்சிருச்சு. இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 நான் வெளியே எடுத்தேன்னா 10ன்னு வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 0 96 என்ன அது 64. இப்போ மேலே இதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 40 96 64. ஆனால் கீழே இங்கே எத்தனை 6 ஜீரோ இருக்குது. ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே வர்றப்ப எப்படி வரும் 3 ஜீரோவாக வரும். ஸோ 64. இதை நான் இப்போ நான் புள்ளி வச்சுக்கிறேன். இந்த 10 எடுத்துட்டேன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். அப்போ 6.4 ப்ளஸ் இங்கே 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 0.064ன்னு வருமா? இதை 64 டிவைடட் பை 1000 என்னது 0.064. இப்போ இதை 3 ஆட் பண்ணால் எனக்கான வேல்யூ கிடச்சிரும். எனக்கான ஆன்சர் கிடச்சிரும் 64. 6.4 அடுத்து 0.064. அப்போ இங்கே 4 அப்படியே வரும், இங்கே 6 அப்படியே வரும், இங்கே 4 அப்படியே வரும். இது 10 மீதி 1 அப்போ 7. அப்போ 70.464 தான் எனக்குரிய ஆன்சர். 70.4 ஆப்ஷன் பி தான் எனக்குரிய ஆன்சர். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு இதை ஸ்கொயர் ரூட்டு எனக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, நான் அப்படியே போட்டுட்டேன். செகண்ட் இதை நான் எனக்கு தெரிஞ்ச இதை நான் மேலே எழுதிக்கிறேன். கீழே டிவைடட் பை 100, அதாவது அந்த புள்ளியை எடுத்துட்டு நான் கீழே டிவைடட் பை 100ன்னு போடுறேன். இல்லை எத்தனை ஜீரோ அந்த புள்ளிக்கு தேவையான எத்தனை ஜீரோ வேணுமோ அதை போடுறேன். ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப 100ங்கிறது 10ன்னு வந்துருச்சு. இந்த 6 ஜீரோ ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே வர்றப்ப 3 ஜீரோ ஆயிடுச்சு. ஸோ அப்போ திருப்பி நான் டிவைட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதை நான் அப்படியே வச்சுட்டு எல்சிஎம்ல எடுக்க மாட்டேன். 64 டிவைடட் பை 10 6.4ன்னு நான் போட்டேன். அதே மாதிரி 64 டிவைடட் பை 1000 0.064ன்னு போட்டேன். அப்போ இந்த 3 ஆட் பண்ணுறேன், எனக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.